ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு கருணக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்க போகிறோங்க. மதிய லஞ்சுக்கு கருணக்கிழங்கு சாம்பார், சிறுகிழங்கு பொரியலுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருணக்கிழங்கு சாம்பார் நிறைய பேருக்கு கருணக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்க தெரியாதுங்க. சாம்பார் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன். சீசன் டயத்தில் இந்த மாதிரி கிழங்கு வாங்கி பண்ணுவாங்க. அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் இந்த தண்ணியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக வைக்கணும். சாம்பார் பொடி போட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அம்மா மகள் சேனல். அதையும் பாருங்கள். அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை கழுவி நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. பருப்பு கூட நம்ம அவிச்சு எடுத்துடலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். பருப்பு எடுத்து கழுவிடலாம். பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு வரலாங்க. இப்போ பருப்பை கழுவி எடுத்தாச்சுங்க. பருப்பில் தண்ணி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இதில் மஞ்சள் தூள், அப்புறமா பெருங்காயத்தூளுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளியும் வெங்காயமும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ கழுவி எடுத்து நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் சாப்பிட்டா அவிஞ்சிரும் நமக்கு. தக்காளி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணி போட்டுடணுங்க. இதெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுனா நம்ம குழம்ப கூட்டி வச்சுட்டு அப்புறமாட்டு கருணக்கிழங்கு வெட்டி போட்டுடணுங்க. இதெல்லாம் வெட்டி போட்டாச்சு. இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம கிழங்க வச்சு அவிச்சிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம கிழங்கு அவிச்சு எடுத்துக்கிடணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே வச்சு அவிச்சு எடுத்துக்கணுங்க. தனியாக குக்கரில் வைக்கணும்னா அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதோட இப்படி நம்ம அவிச்சோம்னா சீக்கிரமாட்டு அவிஞ்சிருங்க. ரெண்டையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுக்கங்க. நான் ரேஷன் பருப்பு வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நான் 5 விசில் விட்டு எடுக்க போகிறேன். கடையில் உள்ள பருப்புனா 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது அவிட்டும் நம்ம அதுக்குள்ளே சிறுகிழங்கு நறுக்கி எடுத்துக்கலாங்க. சிறுகிழங்கும் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ சீசன் டைம்ங்க, நல்ல கிழங்கு கிடைக்கி. வாங்கி கொஞ்சம் பருவங்கிழங்கா வாங்கிக்கோங்க. பருவங்கிழங்கா வாங்கி நம்ம என்ன செய்யணும்னா இதாக இருக்க பாருங்க, கத்தி வச்சு இப்படி ரேசாக சுரண்டி எடுக்கணுங்க. கழுவிட்டு சுரண்டினாலும் சுரண்டலாம், இல்லை அப்படியே சுரண்டினாலும் சுரண்டலாம். நான் கழுவலை. சில பேர் குக்கரில் வச்சு அவிச்சு அப்புறமாட்டு தோலை உரித்து பொரிப்பாங்கங்க. அது டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாளையெல்லாம் நிறைய வாங்குவாங்கங்க. வீட்டில் குழந்தைகள் ரொம்ப இருப்பாங்க. அப்போ கொஞ்சோண்டு பண்ணால் காணாது, அதனால் நிறைய பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா சாக்கு, சணல் சாக்கு இருக்கு பாருங்க, அதில் போட்டு அடித்து எடுத்துருவாங்கங்க. அதில் சணல் பை எதுலையாவது போட்டு துணியில் போட்டு இந்த மாதிரி போட்டு அடிப்பாங்க. அதுலன்னா காலை கொண்டு மேலே மிதிச்சிருவாங்க. மிதிச்சாச்சுன்னா அந்த தோல் புறம் கிளம்பி வந்துடும். இதாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி உரிச்சு எடுக்கணுங்க. சரிங்களா? தண்ணியில் போட்டு நம்ம கழுவுனோன்னா மண்ணு புறம் போயிடும். இதாக இருக்கு பாருங்க. இது பச்சையில் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிழங்கு சும்மாவே அப்படியே சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மற்ற கிழங்குகளோட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு நாங்கள் அந்த கிழங்கு வைக்காமல் இருக்கவே மாட்டோங்க. கறி பொரியல் பண்ணிடுவோம். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. எங்கள் வீட்டில் அடிக்கடி வைப்பேன். சீசன் டயத்தில் அடிக்கடி வைப்பேன். கிழங்கு இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் உரித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோத்தையும் உரிக்கிறதுலேயே வீடியோ எடுத்தோம்னா 1 மணி நேரம் ஆயிருங்க. அதனால் உரித்து எடுத்துக்கிடுதேன். அதுங்க இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். உரித்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பருப்பு அவஞ்சோடனே அரிசியை களைஞ்சி அடுப்பில் வச்சேன். சிறுகிழங்கு கட் பண்ணதுக்குள்ளே சோறு வந்துருச்சுங்க. சோறு வடிச்சுக்கலாம். மற்றபடி தேங்காய் துருவி எடுத்தாச்சு, புளி ஊற போட்டாச்சு, சிறுகிழங்கையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். கழுவி எடுத்துட்டேங்க. அப்படியே அவிக்க வேண்டியதான் நம்ம. அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம். சோறை வந்து நம்ம வடிச்சுக்கிடலாம். சிறுகிழங்கு வந்து அவிய போட்டுக்கலாம். மூடி வைக்கக்கூடாது, பொங்கி சாடும். இதை அவியட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சுங்க. அவியட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைச்சி சாம்பாரை கொட்டி வச்சிடலாம். குக்கரில் வந்து கிழங்கு வந்துருச்சு. ஆவிலாம் நல்லா அடங்கிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா அவிஞ்சிருச்சு. அது மாதிரி கிழங்கும் நல்லா அவிஞ்சிருச்சுங்க. நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்க. குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அவிஞ்சிரும். எடுத்துட்டு பருப்பை மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நம்ம கடையில் உள்ள பருப்புனா நல்லா இதாயிரும். ரேஷன் பருப்பு இது. அதனால் நல்லா மசிச்சு விட்டாச்சு. புளி கரைசலை விட்டுக்கலாம். யாருமே கருணக்கிழங்கு சாம்பார்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. ஊறவும் செய்யாது உங்களுக்கு கருணக்கிழங்கு வந்து. இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கருணக்கிழங்கு சாம்பார் வந்து அம்மா மகள் சேனலில் கிடக்கு பாருங்கள். இப்போ புளி கரைச்சி விட்டாச்சு. இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன பூண்டு, நாட்டு பூண்டுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறமா ஜீரகம், எல்லாம் போட்டு கொஞ்சம் குறைன்னு திரிக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இங்கே வரமிளகாத்தூள் போட்டு வைக்கணுன்னா வரமிளகாத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு திரிச்சு போட்டால் போதுங்க. அப்படின்னா சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அலசி ஊற்றிடலாம். இப்போ வந்து சாம்பார் பொடி போட போகிறாங்க. வரமிளகாத்தூள் போடலை, நான் சாம்பார் பொடி போட்டு வைக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி. இதில் காரம் இருக்குங்க. நீங்கள் காரத்துக்கு மிளகாய் பொடி போட்டணும்னு வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டியாக வைக்கணும், தண்ணியாக வைக்கக்கூடாது. இப்போ குழம்ப கூட்டி வச்சாச்சு. உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டாச்சுங்க. இப்போ கிழங்கு வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வஞ்சிட்டு பாருங்க, சூடாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா அவியணும். நல்லா அவிஞ்சாதான் கிழங்கு வந்து ஊறாது. குக்கரில் தான் வச்சு அவிக்கணும். சட்டியில் வச்சு அவிச்சிங்கன்னா நல்லா அவியாது, ஊறல் எடுத்துரும். இது வந்து பழைய கிழங்குங்க. நம்ம கருணக்கிழங்கு வந்து புளிக்குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், பச்சடி வைக்கலாங்க.
மூலவியாதி இருக்கிறவங்களுக்குலாம் இது சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒவ்வொரு காய்கறிலையும் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குங்கிறத சொல்கிறேன். அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ வரும், ஒரு நாள் டு ஒரு நாள் வருங்க. ஒரு நாள் அக்னி சமையலில் வரும், ஒரு நாள் அம்மா மகள் சேனலில் வரும். பார்த்துக்கங்க வீடியோவை. அம்மா மகள் சேனல்லேருந்து ஜாஸ்தி ஸ்நாக்ஸ் தான் வரும். இதில் ரஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வருங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள், இப்படி அவியணுங்க. சில பேருக்கு கிழங்கு வந்து இது என்ன கிழங்குனே தெரிய மாட்டேங்குது. சேமக்கிழங்கு பதில் கருணக்கிழங்கு வாங்கியிருந்தாங்க, கருணக்கிழங்குக்கு பதில் சேமக்கிழங்கு வாங்கியிருந்தாங்க. புதுசாக இருக்குங்க, அதுதான் சேனக்கிழங்கு. நிறைய பேர் இதுதான் சேனக்கிழங்குன்னு சொல்லிட்டாங்க. இது சேனக்கிழங்கு கிடையாது, கருணக்கிழங்கு. கிழங்கு அடுப்பில் அவிய போட்டிருக்கேன். இதை நம்ம கூட்டி வைக்கிறதுக்குள்ள கிழங்கு அவிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி போடணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பருப்பு பீஸாகவே போடுங்க, குழஞ்சிருக்கு, நல்லா குழா போயிடும், குழம்பும் நல்லா திக்காயிரும். பச்சடி பண்ணி சாப்பிடலாங்க, நல்லாயிருக்கும் பச்சடி வந்து. சூடாக இருக்குது. கிழங்கும் போட்டாச்சு. இப்போ மல்லித்தழை போட்டுக்கலாம். எல்லாமே போட்டாச்சுங்க. அதில் நீ குழம்பு கொதிக்க விட்டு தாளிசம் பண்ணணும். கிழங்கு அவிஞ்சிருச்சு. கிழங்குகளை இறக்கிட்டு குழம்பு அடுப்பில் வச்சுக்கலாம். கிழங்கு வந்து அவிஞ்சிருச்சுங்க. தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். சாம்பார் அடுப்பில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிசம் பண்ணிடலாம். சிறுகிழங்குக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. 2 மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய். கிழங்குக்கு தகுந்தபடி தேங்காய் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டாச்சு. கிழங்கு அவியும் போதே மஞ்சள் தூள் போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறமா பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயங்க. இது அவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறன்னு பவுடர் பண்ணிடணும். குறன்னு பவுடர் பண்ணியாச்சு. இங்கே பெப்பர் பொடி போடணுன்னா லாஸ்ட்டாக போடணுன்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டா கொஞ்சம் மிளகா தூக்கி இதில் போட்டு குறன்னு திரிச்சு எடுத்துக்கோங்க. மிளகு கண்டிப்பாக சேர்க்கணுங்க. சிறுகிழங்கு வந்து வாய்வு, அதனால் மிளகு வந்து சேர்க்கணும். அதனால் மிளகு சேர்த்துக்கோங்க. சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பச்சை வாடை பதத்துலையும் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சாம்பார்லாம். ஓரளவுக்கு நல்ல பச்சை வாடை போனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இறக்கிக்கலாம். தாளிசம் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கலாங்க, நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை தழைங்க. வெங்காயம் வந்து நல்ல சிவக்க வேகணும், அப்படின்னா குழம்பு நல்லா மணமாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்ல சிவக்க வந்துருச்சு. சாம்பாரில் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாம்மா, மணக்க மணக்க கருணக்கிழங்கு சாம்பார் ரெடிங்க. வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ அதே கடையில் சிறுகிழங்கு தாளிச்சிக்கலாம். சிறுகிழங்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு ஊற்றிக்கோங்க. இப்போ உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து.
அப்புறம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை வந்து சாப்பாட்டில் நிறைய எடுங்க. நல்லா வெந்துருச்சு வெங்காயம். கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். லேசாக கிண்டி கொடுத்து விடணுங்க. அந்த வெங்காயம் வந்து நம்ம மசாலா போடுறதுக்குள்ள கருகிரும். இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அவியது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா வந்து பெப்பர் பொடிங்க. பெப்பர் பொடி வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாயுங்க, சிறுகிழங்கு வந்து நல்ல வாய்வு. அதனால் நம்ம வந்து பெப்பர் பொடி பூண்டு எல்லாம் போட்டு தான் சாப்பிடணும். இதை டேஸ்ட் வந்து எந்த கிழங்கு இந்த கிழங்குக்கிட்ட இருக்காதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலாவோட பச்சை வடை பொதலி ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இறக்கிடணுங்க. அவ்வளோதான், இன்னைக்கு லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிறுகிழங்கு பொரியலும் ரெடி, சாம்பாரும் ரெடி, சாதமும் ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, இறக்கிக்கலாம். மதிய லஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சோறு, அப்புறம் கருணக்கிழங்கு போட்டு சாம்பார். இந்த மாதிரி திக்க வைக்கணும். அப்புறமா சிறுகிழங்கு பொரியல். அப்புறமா வீட்டில் உரம் ஊற்றி வச்சுருக்காங்க, தயிர் நல்லா உறைஞ்சிருச்சு. சூப்பரான லஞ்சுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு பார்த்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கருணக்கிழங்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணணுங்க. பண்ணுவீங்க தானே? பண்ணிவிட்டு கரெக்டாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். மீண்டும் ரெசிபியில் சந்திப்போம். பாய்.